அப்போ எடப்பாடி பிரம்மாண்டமான கட்சி என் கூட வரும்ன்றார். ஆனா எடப்பாடி வந்து ஓபிஎஸ் விஷயத்த ரொம்ப ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட சொல்றாரு, ஓபிஎஸ் வந்து டீம் வந்து அழுவுத, கையில் விழுறோம் காலில் விழுறோம் அழுவுதேன்னு அறி கேட்கிறாரு. காலம் கடந்த செயல். ஆனா அந்த விஷயத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு அந்த மாதிரி பதில் வரல. ஓபிஎஸ்ஐ பற்றி பேசும்பொழுதுதான் காலம் கடந்ததுன்றாரு. டிடிவி தினகரனை பற்றி கேள்வி எழுப்பும்போது காலம் பதில் சொல்லுன்னு சொல்றாரு. காலம் கடந்துடல அப்படின்னு சொல்லலையே அவரு. அப்ப டிடிவி தினகரன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா? இல்ல அவரை இணைத்துக் கொள்வதற்கு ஒரு திட்டம் இருக்குது, அது வந்து பாஜகவினுடைய அழுத்தத்தால் நடக்குது அப்படின்னு. அதாவது ஓபிஎஸும் ஒற்றுமைக்காக அன்வர் ராஜா சொல்றார் இல்லையா, நாங்கள் ஒற்றுமைக்காக முயன்றோம், அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று முயன்றோம், ஆனால் எடப்பாடி அதற்கு சம்மதிக்கவில்லை அப்படின்றார் இல்லையா. இந்த ஒற்றுமை முயற்சி வந்து இந்த டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் எல்லாத்தையும் அதிமுக சைடில் ஒரே சைடில் கேம்ப் பண்ணுறதுக்கான எஃபெக்ட் தான் அது இன்னும் ஏடிஎம்கேல செட்டில் ஆகலை. எஸ்பி வேலுமணியை வந்து ஜக்கி வாசுதேவ் மூலமாக தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. எஸ்பி வேலுமணி வந்து ஓபிஎஸோட இருக்காரு. எஸ்பி வேலுமணி வந்து சசிகலாவோட கனெக்ஷனில் இருக்காரு, செங்கோட்டையனோட கனெக்ஷனில் இருக்காரு, தங்கமணியோட கனெக்ஷனில் இருக்காரு, நிறைய பேரோட கனெக்ஷனில் இருக்காரு. இந்த சோகால்டு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னெடுத்து செல்றதே எஸ்பி வேலுமணி தான். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தொடங்கி இருக்கக்கூடிய நடைப்பயணம், அந்த நடைப்பயணத்தில் அவர் தினமும் பேசக்கூடிய விஷயம் இதெல்லாமுமே பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. அதை தாண்டி பல ஊடகங்கள்கிட்ட இன்னைக்கு வந்து நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கிடையில அவர் பேசிய விஷயங்கள் இன்னைக்கு பேசு பொருளாக மாறுது. பட் அவரும் பாஜகவும், அதாவது அதிமுகவும் பாஜகவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இருந்தால் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்னவாக இருந்திருக்கும்? இப்போது அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள், அதன்படி அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்ன? அது தொடர்பாலாம் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விவாதங்களை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பா எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய கருத்துக்கள் தொடர்பா பல கேள்விகள் இருக்கு, பின்னாடி வைக்கிறேன். முதல்ல இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து கணிப்பு வந்து நியூஸ் 18 அவங்க வந்து போட்டிருக்காங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பு, அதாவது கருத்து கணிப்புல இது டேபிள், அதாவது 2 பேர் வாங்கின வாக்குகளை வச்சு போட்டிருக்காங்க. இப்போ வடக்கு மேல் மாவட்டங்கள், அது வந்து சென்னை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த மாவட்டங்களில் வந்து ஏடிஎம்கே 17.5%, பாஜக 20.2% இந்த மாவட்டங்களில் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 17.5 20.2க்கு குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே வந்து ஏடிஎம்கேக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைவு. இங்கே பிஎம்கே பெல்ட் வரும், வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரங்கள்ல. அதே மாதிரி மத்திய வடக்கில் பார்த்தீங்கன்னா 29.9 ஏடிஎம்கே, 16.4 வந்து பிஜேபி. காவேரி டெல்டாவுக்கு வரும்பொழுது 24.4 ஏடிஎம்கே மேலே வருது, பிஜேபி 13.1. மேற்கு மண்டலம் வரும்போது ஏடிஎம்கே டாப்பில் போகுது, 25.9, பிஜேபி 17.4. தென் மண்டலம் போகும்போது பிஜேபி கொஞ்சம் மேலே வருது, ஏடிஎம்கே 20.5, பிஜேபி வந்து 23. தெற்கு கீழ் அப்படின்னு வரும்போது 11.4 அண்ட் 26.2. ரைட்டுங்களா? இது வந்து இவங்க வந்து டிஎம்கேவோட கம்பேர் பண்றாங்க, டிஎம்கேவோட ஓட்டு கம்பேர், டிஎம்கேவோட கூட்டணி வாங்கிய வாக்குகளோட கம்பேர் பண்றாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கம்பைண்டா இருந்தா வடக்கு மேல் பகுதியில் வந்து 38.1 ஏடிஎம்கே, டிஎம்கே வந்து 51.2. மத்திய வடக்கு பகுதிகளில் வந்து 46.3, டிஎம்கே 44.3. காவிரி டெல்டால வந்து 37.5 இவங்க, 48.8 வந்து டிஎம்கே. மேற்கு மண்டலத்திலையும் திமுகவோட குறைவா வாங்குறத அவங்க சொல்றாங்க அவங்க ரிப்போர்ட்ல. தெற்குல வந்து ஒரே மாதிரி இருக்காங்க, ஈக்குவலா இருக்காங்க அப்படின்றதுதான். இப்போ ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது மத்திய வடக்குல மட்டும்
பாஜக அதிமுக கூட்டணி அமைத்திருந்தால் திமுக கூட்டணியோட அதிக வாக்கு சதவீதம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அப்படின்றத அந்த ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது. மற்றபடி இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்திலும் கூட பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருந்தாலும் கூட திமுக தான் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கும் அப்படின்றது தெளிவா தெரியுது. டோட்டலா வந்து திமுக கூட்டணி தான் வந்து அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கும். இதுல விஷயம் என்னன்னா, இப்போ பாஜக வந்து கூட்டணியா யார் யாரை கொண்டு போனார் அண்ணாமலை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. பாஜக கூட்டணியா வந்து பாமகவை கொண்டு போனாரு, ரைட்டுங்களா? தென் மாவட்ட பகுதிகளில் வந்து ஜான் பாண்டியன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இந்த டீம் முக்குளத்தூர் டீமை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி தான் வராங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து தென்மண்டல பகுதிகளில் வரும்பொழுது பிஜேபி வந்து 23% வராங்க, தெற்கு கீழில் வரும்போது 26.2 வராங்க. ஏடிஎம்கே வந்து 20.5, 11.4. அது கீழ்ப்பகுதிக்கு வரும்போது ரொம்ப குறையுது, ரைட்டுங்களா? தெற்கு மண்டலம் வரும்போது 20.5க்கு இவங்க வராங்கன்னா, அங்கே வந்து அந்த விஜயகாந்த் பையன் போட்டிட்டான்ல அந்த தொகுதி, விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டி, விருதுநகர் தொகுதி, அந்த தொகுதியோட விஷயங்கள் அங்கே வருது. ஸோ இவங்க வந்து இவ்வளோ பெரிய செட்டோட தான் இவங்க போட்டி போடுறாங்க. அதில் தான் அண்ணாமலை கிளைம் பண்ணுறாரு 18.5 தான். அண்ணாமலை போயிட்டு அவங்க டெல்லி பாஸ் கிட்ட சொன்னது வந்து பாஜக 10 தொகுதியில் ஜெயிக்கும், கூட்டணி கட்சிகள் 10 தொகுதியில் ஜெயிக்கும், 20 சீட் அள்ளிட்டு வரோம். ஆமாம். சிபி ராதாகிருஷ்ணன் கிட்ட வந்து மோடி சொல்றாரு 20 தொகுதி ஜெயிக்குமாமே பிஜேபி கூட்டணி, 20 தொகுதி ஜெயிக்குமாமே, 40ல் 20னா 50%. தமிழ் சவுத்தில் எந்த மாநிலத்திலையும் இந்த வெற்றி வராது அப்படின்னு. அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் சொல்றாரு ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது. உண்மையை சொல்லியிருக்காரு, ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது. இல்ல நீங்க சிபிஆர் எப்படி சொல்றீங்க? மோடி, அண்ணாமலை சொல்றாரு, உளவுத்துறை சொல்லுது, அண்ணாமலைக்கு அதெல்லாம் செட்டப் ஜி, நீங்க நம்பாதீங்க அப்படின்ட்டு சிபிஆர் என்ன பண்றாரு, சந்திரபாபு நாயுடுவை கூப்பிட்டு இவங்க ஜெகன்மோகனை தான் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெகன்மோகனை ஆதரிக்கிறத விட்டுருங்க, சந்திரபாபு நாயுடு அகாமடேட் பண்ணுங்க அப்படின்னு பேசி முடிக்கிறார் இவர். அதுல தான் வந்து சவுத்துலயே 22 தொகுதி பிஜேபி ஜெயிக்குது ஆந்திரால. அதுல 22 தொகுதி பிஜேபி கூட்டணி ஜெயிக்குது. அதுல 6 தொகுதி வந்து பிஜேபி இண்டிவிஜுவலாவே ஜெயிக்குது. இது வந்து அண்ணாமலை போட்ட ஒரு பில்டப். எப்படியாவது நயினார் நாகேந்திரனை தூக்கி உள்ள வைக்காரு. நயினார் நாகேந்திரன் யாரோட சிஷியன்னா சிபி ராதாகிருஷ்ணனுடைய சிஷியன். அதனால அண்ணாமலை ஃபெயிலியர் ஆனோன்னா அவங்க ஆப் பண்ணது சிபிஆர் அவரோட சிஷியன் நயினாருக்கு தான் பதவியை கொடுத்தார். ஸோ இது எல்லாமே அண்ணாமலையோட பில்டப். இந்த அண்ணாமலையால தான் அலையன்ஸ் போச்சு அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வரும்பொழுது இப்போ ஏடிஎம்கே பிஜேபி காம்பினேஷனை கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஓபிஎஸ்ஸை டச் பண்ணல, சசிகலாவை டச் பண்ணல, டிடிவி தினகரனை டச் பண்ணல. இவங்க எல்லாம் தான் சேர்ந்து தான் இந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கி அப்படின்னு ஒரு வாக்கு வங்கி, அது அதிமுகக்கு இல்லை. அதிமுக 19 சம்திங் வாங்குது டோட்டலா. 19 சம்திங் வாங்குறது வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி முழுக்க ஆன்டி பிஜேபி வாக்கு வங்கி. பிஜேபியை எதிர்த்து நின்ன வாக்கு வங்கி தான் அதிமுகவுடைய வாக்கு வங்கி. அப்ப திமுக காரங்க கூட அதிமுக ஓட்டு போட்டிருப்பான், ஒரு சில இடங்கள்ல போட்டிருப்பான். சிறுபான்மையினர் வாக்கு போட்டிருப்பாங்க. ஆமா, வேலூர் மாதிரி பெல்ட்ல சிறுபான்மையினர் வாக்கு வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் 19% ஏடிஎம்கே. இவங்க வந்து 18%. இப்போ டோட்டலா இவங்க எடுத்துக்கிட்டு வராங்கன்னா 38% சம்திங் எடுத்துக்கிட்டு வராங்க இவங்க டோட்டலா ஏடிஎம்கே பிஜேபி கம்பெயின். ஆனா இது எல்லாமே வந்து உங்களுக்கு இவரு ஆன்டி பிஜேபி. இந்த சைட்ல வந்து சவுத்துல வந்து எடப்பாடி வந்து 10.5% இடஒதுக்கீடை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால முக்குளத்தோர்லயே ஒரு பிரிவு வந்து எடப்பாடியை மோசமா எதிர்க்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிரமலை கலர் முக்கியமான ஒரு இது, தஞ்சாவூர், தேனி, திண்டுக்கல், மதுரை ஃபுல்லாக போகிறது. அந்த 10.5% இடஒதுக்கீடால் பாதிக்கப்பட்டவங்க சீர் மரபினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு. அதில் ஜிப்சி வரைக்கும் இருக்காங்க.
நாடோடிகள் வரைக்கும் இருப்பாங்க. அதாவது 20% எல்லாருக்கும் கொடுத்ததுல 10.5% இவங்களுக்கு மட்டும்னு ஒதுக்குனதுல கோவம் அவங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் ஓபிஎஸ் வந்து முக்குளத்தோர் வாக்குகளை வந்து திரட்டி ஒரு டிடிவி தினகரன் அவர் முக்குளத்தோர் வாக்குகளை அவர் திரட்டுறாரு. அவர் தேனியில் திரட்டுறாரு. இவர் வந்து தேனியில் போட்டி போடாமல் இவர் ராமநாதபுரத்தில் போட்டி போட்டு 3 லட்சம் வாக்குகளை வாங்குறார் ஓபிஎஸ். அது இல்லாமல் தென் தமிழகம் முழுக்க ஸ்பிளிட்டை கொண்டு வராங்க. தமிழ்நாடு முழுக்கவும் ஸ்பிளிட்டை கொண்டு வராங்க. தமிழ்நாடு முழுக்கவே ஏடிஎம்கே 2ஆ டிவைட் ஆகி போகுது. அந்த ஓட்டு வந்து போகுது. இதுதான் வந்து ஒற்றுமைக்காக அன்வர் ராஜா சொல்றார் இல்லையா, நாங்கள் ஒற்றுமைக்காக முயன்றோம், அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று முயன்றோம், ஆனால் எடப்பாடி அதற்கு சம்மதிக்கவில்லை அப்படின்றார் இல்லையா. இந்த ஒற்றுமை முயற்சி வந்து இந்த டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் எல்லாத்தையும் அதிமுக சைடில் ஒரே சைடில் கேம்ப் பண்ணுறதுக்கான எஃபெக்ட் தான் அது இன்னும் ஏடிஎம்கேல செட்டில் ஆகலை. சரி, இப்போ எனக்கு நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு டவுட் எழுது. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி இயற்கையாக அமைந்த கூட்டணி கிடையாது. வற்புறுத்தலின் அடிப்படையில் இன்னைக்கு அந்த கூட்டணி இருக்குது. போராட்டங்கள் எல்லாம் சப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே, 2 தரப்புமே, அதிமுக தரப்பும் சரி, பாஜக தரப்பும் சரி. இப்போ ஒருவேளை நான் சொல்றேன், இப்போ பாஜகவிலிருந்து அதிமுக வெளியில வந்துட்டு அது எடப்பாடி தலைமையோ வேற எந்த தலைமையோ இல்லை, ஒருங்கிணைந்த, நான் சொல்றது ஒருங்கிணைந்த அதிமுக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, வெளியில போனவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு பலமான அதிமுகவை இன்னைக்கு கட்டமைக்கும் பட்சத்துல அதிமுக பலமாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் பாஜகவை தவிர்த்து விட்டு மற்ற கட்சிகள்லாம் வந்து பாஜக கூட்டணியில் இணைவதற்கு, அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு கட்சியை நீங்க கட்டமைக்கவே முடியாது. பாஜகவை நீங்க தவிர்க்கவே முடியாது. ஏன்னா பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் என்ஜினியரிங் அதான். பிஜேபி வந்து அதிமுகவை துண்டு துண்டாக உடைச்சிடும். அதுக்கு வந்து எஸ்பி வேலுமணி தயாராக இருக்கார். ரைட்டா? 5 வருஷத்துல 2.5 வருஷம் நீங்கள் சீஃப் மினிஸ்டருங்க பிஜேபி, 2.5 வருஷம் நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கேன், என்னை முதல்வர் வேட்பாளராக அறிவியுங்கள் அப்படின்றார். எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் அல்ல அப்படின்னு பேச வைக்கிறது யாரு? அண்ணன் எஸ்பி வேலுமணி பேச வைக்கிறார். ஸோ ஏடிஎம்கே வந்து பீஸாக போயிடும். இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லேயே ஒரு 20 எம்எல்ஏக்கள் வந்து 20-25 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி கையில் போயிடுவாங்க. மொத்தம் 62 எம்எல்ஏக்கள்ல. அந்த அளவுக்கு எஸ்பி வேலுமணி ஃபுல்லாக வச்சிருக்காரு. எஸ்பி வேலுமணியை வந்து ஜக்கி வாசுதேவ் மூலமாக தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. எஸ்பி வேலுமணி வந்து ஓபிஎஸோட இருக்காரு. எஸ்பி வேலுமணி வந்து சசிகலாவோட கனெக்ஷன்ல இருக்காரு, செங்கோட்டையனோட கனெக்ஷன்ல இருக்காரு, தங்கமணியோட கனெக்ஷன்ல இருக்காரு, நிறைய பேரோட கனெக்ஷன்ல இருக்காரு. இந்த சோகால்டு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னெடுத்து செல்றதே எஸ்பி வேலுமணி தான். அதனாலதான் எடப்பாடியாவது இன்னைக்கு வரைக்கும் நிராகரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வெளியில போனவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அதிமுக பலமா இருக்கணும் அப்படின்றத விரும்புறாரு. எடப்பாடி விரும்பல. அதற்கு காரணம் தனக்கு அந்த தலைமை பறிபோய்விடும் அப்படின்ற ஒரு அச்சம். அது ஒரு அச்சம். அது வந்து சர்வைவல்னு வச்சுக்கலாம். அந்த அச்சத்தை வந்து சர்வைவல்னு வச்சுக்கலாம். அந்த அச்சம் எடப்பாடிக்கு நிச்சயமா இருக்கும். எந்த அரசியல்வாதிக்கும் தன்னுடைய பதவியை பாதுகாக்கணுன்றது தானே இருக்கும். ரைட்டா? நம்ம கூட வண்டி ஓட்டும்போது லெஃப்ட் சைடு மிரர், ரைட் சைடு மிரர் பார்த்து எவனா ஏறுறானான்னு பார்த்தா நம்ம வண்டியை ஃபார்வர்ட் பண்ணுவோம். அந்த அச்சம் இருக்கு எடப்பாடிக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வந்து ஒரு தனி என்டைட்டியா நிக்கணும், அதோட மற்ற விஜய் உட்பட மற்ற கட்சிகள் வந்து சேரணும். ரைட்டா? விஜய், சீமான் மாதிரி ஆட்கள்லாம் வந்து சேரணும் அப்படின்ற அளவுல ஒரு அதிமுகவை இனி நீங்கள் உருவாக்கவே முடியாது. யோசிக்க கூட முடியாது. ஆனா இவ்வளவு தைரியமா சொல்றாரு, ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகிறது. அவர் குறிப்பிடுவது விஜயத்தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. அந்த பிரம்மாண்ட கட்சி எப்படி வந்து பாஜக இருக்கக்கூடிய கொள்கை எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில இணையும் அப்படின்னு எடப்பாடி பலமா நம்புறாரு. பல இடங்கள்ல அதை பேசுறாரு. அது வந்து தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ரைட்டுங்களா? குருட்டு நம்பிக்கை. பலமான கட்சி வரும், நான் வலுவா.
போன எலெக்ஷன்ல கடைசி வரைக்கும் நான் வலுவான கூட்டணி அமைப்பேன்னு தான் சொன்னாரு. ஆமா, எக்ஸாக்ட் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். எஸ்டிபிஐ தவிர வேற யாரு இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து சேருதுன்னு சொன்னாங்க. இந்த சவுக்கு மாதிரி ஆட்கள்லாம் காங்கிரஸ் வருது, விசிகா வருது, அது வருது, இது வருது, ஊன்னு ஊதிட்டு இருந்தானுங்க. ரைட்டா? இவர் போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு சவுக்கு ஒரு முக்கியமான சாதாரண ஒரு வழக்கறிஞர் தான் அவரை போய் பார்த்து வந்தார் டெல்லியில் அப்படின்னா. அது இல்லாமல் இவர் சசிகாந்த் செந்தில் இவங்க எல்லாமே காங்கிரஸ் வந்து பிறண்டு வந்துடும் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் இமேஜஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது இல்லை, டோட்டலாக இல்லை. ஸோ வலுவான கூட்டணின்னு போன தடவை சொன்னது, இப்போ எடப்பாடி பிரம்மாண்டமான கட்சி என் கூட வரும்ன்றார். ஆனால் எடப்பாடி வந்து ஓபிஎஸ் விஷயத்த ரொம்ப ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட சொல்றாரு, ஓபிஎஸ் வந்து டீம் வந்து அழுவுத, கையில் விழுறோம் காலில் விழுறோம்னு அழுவுதேன்னு கேட்கிறாரு. காலம் கடந்த செயல். ஆனா அந்த விஷயத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு அந்த மாதிரி பதில் வரல. ஓபிஎஸ்ஐ பற்றி பேசும்பொழுதுதான் காலம் கடந்ததுன்றாரு. டிடிவி தினகரனை பற்றி கேள்வி எழுப்பும்பொழுது காலம் பதில் சொல்லும் சொல்றாரு. காலம் கடந்துடல அப்படின்னு சொல்லலையே அவரு. அப்ப டிடிவி தினகரன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா? இல்ல அவரை இணைத்துக் கொள்வதற்கு ஒரு திட்டம் இருக்குது, அது வந்து பாஜகவினுடைய அழுத்தத்தால் நடக்குது அப்படி மாதிரி. அதாவது ஓபிஎஸும் டிடிவியும் வந்து விஜய் கட்சியோட போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் கட்சியோட போனா டிடிவி தினகரன் காணாம போயிடுவார், திகார் ஜெயிலில் தான் இருப்பார். ஏன்னா அந்த கேஸு ரெட்டைலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு அவ்வளோ கிளீனாக இருக்கு. அன்புமணி பாஜக அவுட்டு போனார்னா அவரும் ஜெயிலில் தான் இருப்பார், அது கிளீனாக இருக்கு. சரத்குமார் வந்து பாஜக அவுட்டு நவுறன்னு நினச்சா அவங்க பொண்ணு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆயுத கடத்தல் வழக்கு என்பது அது என்ஐஏ, அதுவும் லைவாக இருக்குது. இவங்க எல்லாமே இருக்குது. ஏடிஎம்கேக்கும் அது மாதிரி பல வழக்குகள், அதிமுக அமைச்சர்கள் மேலே பல வழக்குகள், முன்னாள் அமைச்சர்கள் மேலே போட்டு வச்சுருக்காங்க, ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்போது டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு என்பது கம்மி. அதை மறுத்துட்டு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் எடப்பாடி கட்சியில சேர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஏன்னா அதிமுகவில் சேர்வதற்கா இல்ல டிடிவி தினகரன் கூட்டணியா சேருவாருங்க, மாற்று கருத்து. சரி, ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள வந்து சேருவார். ஆனா இப்போ ஓபிஎஸ் வந்து அடுத்த மாதம் நடத்த இருக்கக்கூடிய மாநாடு, மதுரையில் நடத்த இருக்கக்கூடிய மாநாடே வந்து ஒரு கட்சி அறிவிப்போடு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் வருது. அது ஓபிஎஸ் ஓடு இருக்கக்கூடிய அதிமுகவினர் எல்லாருமே நம்ம தொடக்கத்திலே ஒரு கட்சியை தொடங்கியிருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான கருத்தை சொன்னதாகவும், ஓபிஎஸ் ஒரு புது கட்சியை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும், அந்த கட்சி வந்து அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு கூட்டணியை அமைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்? வாய்ப்புகள் பல, ரைட்டுங்களா? வாய்ப்புகள் பல. ஓபிஎஸ்ஸை விட ஓபிஎஸ் மகனை சமாளிக்கிறது தான் கஷ்டம். ஓபிஎஸ் கூட கொஞ்சம் கண்ட்ரோலபிளா வந்துடுவார். ஆனால் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், இன்னொரு மகன், 2 மகனையும் சமாளிக்கிறது கஷ்டம். சசிகலாவை சமாளித்தாலும் பரவாயில்ல, மன்னார்குடியில் இருக்க மற்றவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மகன்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அதெல்லாம் உதிரி தள்ளிட்டு வரன்ற அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த மாநாடு சந்தேகம்தான். அந்த மாநாடு என்பது நடக்கிறது, கொடி லான்ச் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் அப்படி ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ரெட்டைலை வழக்கே ஒன்றும் இல்லையே, டெல்லியில் நியூட்ரலைஸ் ஆகிடுமே. நீ ஒரு தனி கட்சி தொடங்கிட்டாருன்னா டிடிவி தினகரன் வந்து ரெட்டைலை வழக்குலேருந்து வெளியில் வந்தார், ஞாபகம் இருக்கா? வெளியில் வந்தார். அந்த மாதிரி ஓபிஎஸும் வெளியில் வந்துடுவார். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப 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 கம்மி. இபிஎஸ்க்கு கேக் வாக் ஆகிடும். இபிஎஸ்க்கு கேக் வாக். இப்போ இபிஎஸோட பயணம் இருக்குல்ல, இந்த பயணமே வந்து செல்ஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் அதிகமா. கட்சியை வெற்றி அடைய செய்யணும், ஆட்சியில இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. செகண்டரி, அதெல்லாம் செகண்டரி. ஆட்சியில கட்சியை வெற்றி அடைய செய்யணும், ஆட்சியில இருக்கணும்னு செகண்டரி. அவர் தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். அதனால்தான் இப்போ ஒரு புது டீமை வச்சு ஸ்பீச் எல்லாம் எழுதி, பேச்செல்லாம் எழுதி, அதில் அவர் பேசுறது, அந்த விஷயங்கள்லாம் வருது. அந்த விஷயங்கள்லாம் நடுவில் வந்துக்கிட்டே இருக்கு. நடுவில் கூட முதலமைச்சரை வந்து
அவன் இவன்னு பேசினாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்தது. அது நாக்கு குழறிய ஒரு பேச்சு. அந்த மாதிரி பல விஷயங்கள் வருது. இப்போ கோவில்களில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து காலேஜ் ஆரம்பிக்கிறீங்கன்னு அவர் பேசின ஒரு ப்ரோ இந்துத்துவா பேச்சு. அதுக்கப்புறம் அவர் மறுதளிச்சிட்டார் அந்த பேச்சு. ஆனால் இப்போ வந்து முழுக்க முழுக்க இந்த பயணம் என்பது வந்து அவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கும் தனக்கான எதிரிகளை காலி பண்ணுறதுக்கும் பண்ணுறாரு. அதில் பெரிய அளவுக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்துக்கிட்டு. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் சொல்வது போல் களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அதில் உண்மை இல்லை அப்படின்றது உங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் அந்த பிரம்மாண்ட கட்சி தாங்கள் தான் அப்படின்றத உணர்ந்து இருக்கக்கூடிய தாவேகா அதிமுகவை விமர்சிக்காமல் இருப்பதும், அதிமுக தரப்புல இருந்து இப்படிப்பட்ட ஒரு சமிக்கை வருது, அதற்கு பதிலளிக்காமல் இருப்பதும் எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது வந்து விஜயுடைய மேக்கப்பே அதாங்க. நடுவில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து பேசியிருக்காரு, ஏடிஎம்கேலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நடுவில் பேசியிருக்காரு. அது வந்தது. விஜயோட மேக்கப்பே அதான். அவர் வந்து என்னைக்கு வந்து அம்மா கிட்ட போயிட்டு கொடநாட்டில் நின்று அம்மா நீங்கள் நல்லதா செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2021 தேர்தலில் உங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் அணில்களாக பாடுபட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். அணிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இஸ் ப்ரோ ஏடிஎம்கே. அவங்க அப்பா வந்து டிஎம்கே, ப்ரோ டிஎம்கே எஸ்.ஏ. சந்திரசேகர். இவர் எப்பவுமே ப்ரோ ஏடிஎம்கே தான். அந்த சென்ஸ்லேருந்து விஜய் நவுந்ததே கிடையாது. அதுக்குள்ள இல்லை. அவரோட எதிரி வந்து டிஎம்கே. அதுலேயும் குறிப்பாக 2-3 படங்களில் நடிச்சுட்டு துணை முதலமைச்சரான உதயநிதி. இதுதான் அவருடைய அஜெண்டா. அவரோட அஜெண்டாக்கெல்லாம் ரொம்ப பர்சனல். நீங்கள் ரொம்ப ரொம்ப கிட்ட போனீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவருடைய அஜெண்டா. ரைட்டுங்களா? அது த்ரிஷா நான் சிஎம் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கும் அந்த அஜெண்டாக்கள்லாம். சரி, இப்போ ஒருவேளை நீங்க சொல்றீங்க இப்போ அதிமுகவோட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு தாவேகாவுக்கு, தாவேகாவுடைய தலைவருக்கு இருக்கு அப்படின்ட்டு. அதிமுக இருகரம் நீட்டி விஜயை அழைக்குது, தாவேகாவை கூப்பிடுது. உங்களுடைய கொள்கை எதிரி இங்கு இருந்தாலும் கூட நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு இங்க கொஞ்சம் இறங்கி வாங்க, சமரசம் செய்து கொண்டு வாங்க அப்படின்னு கூப்பிடும் பட்சத்துல விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் அப்படி போனார்னா விஜய் தனக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை இழந்துடுவார். இப்போ சீமான் போய் சிஎம்ஐ பார்த்தாரு, ரைட்டா? சீமான் போய் சிஎம்ஐ பார்த்துட்டு அண்ணா காமராஜர் சாவுக்கு அண்ணா குலுங்கி அழுதாருன்னு சொல்லிட்டு வந்தார். அந்த மாதிரி எல்லாம் கிமிக் பண்ணாலும் இப்போ என்னாச்சு, சீமானுடைய திமுக எதிர்ப்பு, முதல்வர் எதிர்ப்பு, அவர் பயங்கரமாக பேசினதெல்லாம் என்னாச்சு, அப்படியே கிராஃப் கீழே வந்துடுச்சு சீமானுக்கு. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு கூட்டணிக்கு இவர் போனார்னா இவர் வந்து மாற்று சக்தி முதல்வர் நானு அப்படின்ற ஒரு பிக்சரைசேஷன். அந்த மாற்று சக்தி அதிமுக திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்ற அந்த பிம்பம் உடைஞ்சிருன்றீங்க. அந்த பிம்பம் தான் வந்து இப்போ விஜய் எஸ்டிமேட் பண்றவங்க ஒரு அப் டு 15% வரைக்கும் எஸ்டிமேட் பண்றாங்க. உளவுத்துறையிலேயே 50 ஓட்டு கிடைக்கும்னு எஸ்டிமேட் பண்றாங்க. உளவுத்துறையிலேயே எஸ்டிமேட் பண்றாங்க. அந்த 15% ஓட்டுன்றது வந்து திமுக அதிமுக 2 பேரும் இல்லாத ஒரு வாக்கு, அவங்களுடைய மெஷர்மெண்ட். திமுகவோட ட்ரெடிஷனல் ஓட் பேங்க், அதிமுகவோட ட்ரெடிஷனல் ஓட் பேங்க், அதை ஒரு டச் பண்ணாத ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, எப்பயுமே இருக்கும். அது தமாக காலத்துல உருவான காலத்துல இருந்து இருக்கு. அந்த மாதிரி 2 திமுக அதிமுக இல்லாத திராவிட இயக்கங்கள், அடிக்கடி நீங்க சீமான பாருங்க, திராவிட இயக்கங்கள் இல்லாத, அது இல்லாத இது இல்லாத திராவிட இயக்கங்களுக்கு எதிரான அதான் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த ஓட் பேங்க்ல இருந்து 8.3% வந்து இவருக்கு போயிருந்தது. ஸோ இப்போ இந்த 8.3ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் விஜய் வாங்குவாரு? அதுதான் பெரிய கேள்வி. 8.3ல இருந்து நிறைய பர்சன்டேஜ் விஜய் வாங்குவார். விஜய் அங்க மட்டும் வாங்க மாட்டாரு, ஏடிஎம்கே ஓட்டையும் வாங்குவாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகள், அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள், அதையும் வாங்குவாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் இஸ்லாமியர் வாக்குகள், அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய வாக்குகள், மைனாரிட்டி வாக்குகள். ஆனால் மைனாரிட்டிகள் ஏமாறவே மாட்டாங்க. அவங்க எப்போவுமே க்ளீனாக ஓட்டு போடுவாங்க. ஒரு சிங்கிள் ஓட்டுனாலும் மைனாரிட்டி அதை
குத்தி போடும்போது தெளிவாக போடுவாங்க மைனாரிட்டிஸ். ஏன்னா அவங்க வந்து தாக்கப்பட்டு காயப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டி. அவங்க கரெக்டாக தான் போடுவாங்க. அது மாதிரி மைனாரிட்டி வாக்குகள் உட்பட சில வாக்குகளை இப்போ ஏடிஎம்கேக்கு போன தடவை போட்டிருப்பாங்க இல்லையா, இப்போ பிஜேபியோட போனோன்னா அந்த மைனாரிட்டி வாக்குகள் யோசிக்கும் இல்லையா, அந்த வாக்குகள் இந்த சைடு வருது. சொற்பமான மைனாரிட்டி வாக்குகள், பெரும்பான்மை யூத்து இளைஞர்கள் வாக்குகள். இவர் வந்தா ஏதாவது செய்வார் அப்படின்ற ஒரு நட்சத்திர எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த விஷயம். இன்னொன்று, இவருக்கு வந்து வாக்குகளை வந்து அறுவடை செய்கிற அளவுக்கு ஸ்தாபனமே இல்லை. ஆர்கனைசேஷன் வேணும் இல்லையா, வெறும் மாவட்ட செயலாளரை மட்டும்தான் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே நிர்வாகிகள் வேணும், அதுக்கான அமைப்புகள் வேணும். அந்த அமைப்புகள்லாம் இவங்க கிட்ட சுத்தமாகவே கிடையாது. இப்போ மதுரை மாநாடு வச்சிருக்காங்க. மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் தான் தென் மாவட்ட பகுதியில் கான்சென்ட்ரேஷனே பண்ண போகிறாங்க இவங்க. ஏடா அது விஜயகாந்த் நினைவுனால அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே தான் இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஆர்கனைசேஷன் சுத்தமாக இல்லை. ரைட்டா, இவர் வந்து ஒரு 2.25 நிமிஷம் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசிட்டு போடுறது. அதை தாண்டி இவர் ஒன்றும் பெரிதாக அரசியல் செய்யவில்லை. இவரோட அரசியல் ஒன்றும் பெருசான இம்பேக்ட் ஏற்படுத்தலை. இன்னொரு தகவல் என்னன்னா, இவர் அடுத்தது சினிமாவுக்கு கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜனநாயகன்றது வந்து இவருடைய கடைசி படம் இல்லை. அடுத்த சினிமாவுக்கு இவர் வந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ரைட்டுங்களா, அந்த அடுத்த சினிமாவும் இவருக்கு தயாராகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவர் மாற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இவர். ஸோ விஜய்க்கே அவர் மேலே நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி நிலைமையில தான் விஜய் வந்து தன்னுடைய ட்ராவலை கொண்டு போகிறாரு. அடுத்த ஒரு கமலஹாசன், ரஜினியின் வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கமலஹாசன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.